சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்த விஜய், 144 பேர் ஆதரவு. இலங்கையில் தொடரும் மழையுடனான காலநிலை, கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி. ரீச்சாவில் வடக்கு ஆளுநரை சந்தித்த ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர், அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் பேச்சு. அனுரவிடம் தெளிவான பொருளாதார பார்வை இல்லை என்கிறார் ஹர்ஷ. மூடிய கொள்கையினால் நாட்டிற்கு பாதிப்பு எனவும் கருத்து. போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட இந்திய தொழிலதிபர், கட்டுநாயக்காவில் அதிரடி. விஜயிடம் பாதுகாப்பு கோரும் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டசபையில் தவேக அரசு தொடர்வதற்கான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு வெற்றி பெற்றுள்ளது. 144 பேர் ஆதரவாக வாக்களித்த நிலையில் தமிழகத்தில் விஜய் தலைமையிலான அரசாங்கம் தொடர உள்ளது. நம்பிக்கை தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த நிலையில் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனை அடுத்து சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக காலை 9:30 மணிக்கு சபை அமர்வு ஆரம்பமானது. இந்த நிலையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை விஜய் முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து தீர்மானம் மீதான விவாதம் ஆரம்பமானது. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லிம் கட்சிகள் தமிழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததுடன் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக அந்த குழுவின் தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். அத்துடன் அதிமுகவின் சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரித்து வாக்களிப்பதாக அறிவித்ததுடன் எடப்பாடி தரப்பினர் எதிர்த்து வாக்களிப்போம் என கூறினார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசாங்கத்திற்கு 144 பேர் ஆதரவாகவும் 22 பேர் எதிராகவும் 5 பேர் நடுநிலையாகவும் வாக்களித்த நிலையில் தவேக அரசு வெற்றி பெற்றிருந்தது. இறுதி யுத்தத்தின் போது மக்கள் உயிர் வாழ்வதற்காக குடித்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. மண்டதீவு கடலில் 1986ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 31 கடற்றொழிலாளர்களின் நினைவு தூபியின் முன்பாக கஞ்சி காட்சி வழங்கப்பட்டுள்ளது. குருநகர் பங்கு தந்தை, பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடித்து இறுதி யுத்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை மேலும் தொடரும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகப்படியான மழை வீழ்ச்சி கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதால் கொட்டாஞ்சேனை ஆமர் பார்பர் பகுதியில் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் புத்தளம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக கடுமையான மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அதிகளவான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களும் திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடிமின்னலுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 24 மணித்தியாலத்தில் அதிகப்படியான மழை வீழ்ச்சி கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் ஹஸ்பேப பகுதியில் 204 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கம்பகா மாவட்டத்தின் வியாங்கொடவில் 145.5 மில்லிமீட்டர் மழையும், வத்துப்பட்டி பெலவில் 105.5 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கொழும்பு, கொட்டாஞ்சேனை, ஆமர் பார்பர் பகுதியில் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பாடசாலை மற்றும் பணிக்கு செல்வோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மத்தியோ டக்வர்த்துக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று காலை கிளிநொச்சி ஜெக்கச்சியில் அமைந்துள்ள ட்ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. வட மாகாணத்தின் விவசாயம், கடற்றொழில், காணி உரிமை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் சமகால நிலவரங்கள், விவசாயம் மற்றும் கடற்தொழில் துறைகளின் மேம்பாடு, நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள காணி பிரச்சினைகள் மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கக்கூடிய எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துவது குறித்தும், குறிப்பாக விவசாயிகளின் உற்பத்திக்கான பெறுமதி சேர்ப்பது தொடர்பிலும் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாய விளைபொருட்களை பதனிடும் நிலையங்களை வடக்கில் விரிவுபடுத்துவதன் அவசியத்தையும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடற்றொழில் துறையின் கடல் உணவுகள், கடல் அட்டை போன்றவற்றிற்கான பதனிடும் தொழிற்சாலைகளை நிறுவுவதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கமைய விவசாய மற்றும் கடற்றொழில் உற்பத்திகளை கொள்வனவு செய்தல், பதனிடுதல் மற்றும் அவற்றிற்கான குளிர்சாதன களஞ்சிய வசதிகளை ஏற்படுத்துதல் ஆகியவற்றிற்காக தனியார் முதலீடுகளை வடக்கில் ஊக்குவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் கேட்டறிந்து கொண்டார். போர் நிறைவடைந்து பல ஆண்டு காலங்கள் கடந்துள்ள போதிலும் வடக்கில் இன்னமும் விடுவிக்கப்படாதுள்ள பொதுமக்களின் காணிகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் ஆராயப்பட்டது. இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் அனுசரணையுடன் காணி பிரச்சினை தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட புதிய செயற்திட்டம் தொடர்பிலும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வினவி அறிந்து கொண்டார். வடமாகாணத்தின் பல்வேறு மட்டங்களிலும் மாவட்ட செயலாளராக நீண்ட காலமாக சேவையாற்றிய ஆளுநர் வேதநாயகனின் நிர்வாக அனுபவங்களை ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இதன்போது வெகுவாக பாராட்டியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பொன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் இலங்கையின் தற்போதைய சமகால அரசியல் நிலைமைகள், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பிராந்திய முகாமைத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இணையப் போவதாக வெளியாகும் செய்திகளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா நிராகரித்ததுடன் தான் ஒருபோதும் எதிர்க்கட்சியிலிருந்து விலகப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள நீண்ட அறிக்கையில் தமது குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் இலங்கை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காகவே தாம் பொது வாழ்வுக்கு வந்ததாகவும் குறிப்பிட்டார். குறுகிய அரசியல் லாபத்திற்காக தாம் ஒருபோதும் அரசியல் தீர்மானங்களை எடுத்ததில்லை எனவும் அவர் வலியுறுத்தினார்.
தன்னை எதிர்க்கட்சியிலிருந்து வெளியேற்ற சில குழுக்கள் முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் அது ஒருபோதும் நடக்காது எனவும் கூறினார். எதிர்காலத்தில் தமது அரசியல் பயணமானது ஐக்கிய மக்கள் சக்திக்கு தலைமைத்துவத்தை வழங்கும் நோக்கிலேயே அமையும் என்றும் உறுதிபட கூறினார். தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான தெளிவான பொருளாதார பார்வை அரசிடம் இல்லை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். உலகத்திற்கு திறந்த கதவுகளை கொண்டிராத மூடிய கொள்கைகள் மற்றும் குறுகிய சிந்தனைகள் மூலம் நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியாது என்றும் அதன் விளைவுகள் எதிர்காலத்தில் மக்களுக்கு தெளிவாக தெரியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை சென்ற இந்திய தொழிலதிபர் ஒருவர் பெருமளவான போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 43.89 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஸ் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு சென்ற வெளிநாட்டு பயணியொருவர் இன்று காலை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 29 வயதான இந்திய தொழிலதிபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணி இன்று அதிகாலை 12:30 மணிக்கு தாய்லாந்தின் பெங்கோங்கில் இருந்து தாய் ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அவர் 2 பயண பைகளில் அடைக்கப்பட்ட 4 பொட்டலங்கள் குஸ் போதைப் பொருட்களை கொண்டு வந்ததாகவும் அதன் மொத்த எடை 4 கிலோகிராம் 380 கிராம் என ஸ்ரீலங்கா சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணியையும் குஸ் போதைப் பொருட்களையும் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் மே 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பெலாரஸிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். பெலாரஸ் குடியரசின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் மார்க்சிஸ் ரிசென்கோவ் விடுத்த அழைப்பிற்கு இணங்க இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இலங்கை மற்றும் பெலாரஸ் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஸ்தாபிக்கப்பட்டதன் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இருதரப்பு ஒத்துழைப்பின் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பெலாரஸ் நாட்டின் மின்ஸ்க் நகருக்கான இந்த விஜயத்தின் போது அமைச்சர் ஹேரத் பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாசென்கோவை சந்திக்க உள்ளதுடன் பெலாரஸ் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். இந்த விஜயத்தின் போது பெலாரஸ் குடியரசுடன் பல்வேறு துறைகள் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் பல கைச்சாத்திடப்பட உள்ளன. மின்ஸ்க் நகரின் பெலாரஸ் தேசிய ஏற்றுமதி மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வர்த்தக மற்றும் சுற்றுலா மாநாட்டிலும் அமைச்சர் ஹேரத் உரையாற்ற உள்ளார். அத்துடன் அவர் பெலாரஸில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். மட்டக்களப்பில் விவசாயி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கால்வாய் ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை காவல்துறை பிரிவில் உள்ள ஊத்துச்சேனை வயல் பகுதிக்கு சென்ற விவசாயி ஒருவர் கால்வாயில் உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வாகனேரி குளத்துமடுவைச் சேர்ந்த 46 வயதுடைய செல்லத்துறை கோபால் என்ற விவசாயியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த விவசாயி மழை பெய்த போது வயலுக்கு சென்று நேரமாகியும் வீடு திரும்பாததை அடுத்து உறவினர்கள் தேடிய போது கால்வாயில் சடலமாக கிடப்பதைக் கண்டு காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தினார். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தை பாதுகாக்கும் தமிழக முதல்வர் விஜய் தனக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் சட்டசபையில் இன்றைய தினம் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்கிய நிலையில் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக சட்டசபையில் இன்றைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு இடம்பெற்றிருந்த போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், நேற்றே கூறிவிட்டேன், இன்று நாளை என்று 5 ஆண்டு காலமும் தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பேன் என குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கும் முதலமைச்சர் தன்னையும் காப்பாற்றுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாட்களே ஆகும்போது அதற்குள் திருச்சியில் 300க்கும் மேற்பட்ட குற்ற கும்பல்கள் காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழக சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்த விஜய் 144 பேர் ஆதரவு. இலங்கையில் தொடரும் மழையுடனான காலநிலை. கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி. ரிச்சாவில் வடக்கு ஆளுநரை சந்தித்த ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர். அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் பேச்சு. அனுரவிடம் தெளிவான பொருளாதார பார்வை இல்லை என்கிறார் ஹர்ஷ. மூடிய கொள்கையினால் நாட்டிற்கு பாதிப்பு எனவும் கருத்து. போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட இந்திய தொழிலதிபர். கட்டுநாயக்காவில் அதிரடி. விஜயிடம் பாதுகாப்பு கோரும் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கோரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.